ஹலோ கைஸ், சும்மா ஒரு ஃபுட் விசிட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்த இடம் தான் பிஸ்மில்லா பாயா பிரியாணி. இங்கே வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு 4-5 வாரமாக பிளான் போட்டிருந்தோம், வர முடியல. ஸோ இன்றைக்கி தான் அதுக்கான கரெக்டான நாள் நினச்சி கிளம்புனோம். ஆனால் சரியான மழை, அதனால் எங்களால் சரியாக வீடியோவும் எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்டோம். ஸோ அதோட வீடியோ இப்போ அப்படியே போனோம், நாளைக்கு போனோம் சொல்லி ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். செமையா இருக்கா? நான் அவ்வளவு டவுட்ல இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நீங்க எல்லாருமே தான் ஃபர்ஸ்ட் டைமா? இந்த கால் தான் என்ன சுகிக்கிற காலம் வந்துச்சுப்பா. ஒரே கால் தான். அதான் பெருசா சட்னி தான் இது. நல்லா இருக்கு சட்னி. டிஃபரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும். பிரியாணி டேஸ்ட். பாயா இன்னும் கொஞ்சம் வேலை வச்சிருக்கலாம். விடிய விடிய வேலை செஞ்சுட்டு ஒரு பசியோட போவானுங்க தெரியுமா? அவனுங்கெல்லாம் அமூர்த்தமா இருக்கும். குவான்டிட்டிக்கு வந்து காசாதான் குவான்டிட்டி ஏத்த கஷ்டம். கரெக்டான பேமெண்ட் தான். அந்த ரேட்டுமே கம்மி தான். எனக்கு 120 ரூபான்றது கம்மி ரேட்டு. அதுக்கு அப்புறம் 6வது வாரம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. 4 வாரம் தானே? நீங்க 5 வாரம். ஆமா, நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். பிளான் போட்டு தோன்னு கடைசியா டேஸ்ட் வேற லெவல். நம்ம நார்மல் பிரியாணி சாப்பிடுற டேஸ்ட் கிடையாது. பிஸ்மில்லா அதிகமா இல்ல. கடை பேர் என்ன? பிஸ்மில்லா பாயா பிரியாணி. கூகுள்ல போட்டாலே காமிச்சிருக்கு. 5 மணிக்கு போனீங்கன்னா 7 மணி வரைக்குமா? 5 to 7. கூட்டம் கம்மின்றதால எங்களுக்கு மழைன்றதுனால கூட்டம் இல்லை, அதனால கிடைச்சிச்சு. சாப்பிடுவேன். நடுவுல இதெல்லாம் கேப் விட்டு சாப்பிடுறதுனால சாப்பிட முடியல. பயமா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற ஒரே ஆளாப்பா. சாப்பிடணும்னா நல்லா சாப்பிடணும். தொடச்சி வச்சுக்கிறான். ரொம்ப கிளியரு. கொட்டிடுச்சு. வீடியோ ஆட்டுவான். கிளியர். அது தெரியுதா? நான் கூட தெரியல. கொத்து மதிப்பா எடுத்து போட வேண்டியதான். ரெக்கார்ட் ஆகிதான்னு கூட தெரியலன்றியா? அம்மா